அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் யூடியூப் சேனல்ல இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு நாள். நிறைய பேர் காலையில இருந்தே ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தது, ரைட்? ஸோ எல்லா மாணவர்களும் பெற்றவர்களும் என்னுடைய சப்ஸ்கிரைபரும் என்னோட மாணவர்களுக்குமே ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்பில் ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ இப்போ கண்டிப்பாக என்னுடைய எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கின்ற ஒரே நோக்கத்தில் ஒரு அர்ஜென்சியாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது மொத்தம் 3 வீடியோவாக எடுத்துக்கலாம், சரிங்களா? நம்பர் 1 ஃபுல்லி கன்சாலிடேட்டட் ரிசல்ட், சரிங்களா? ஃபுல்லி கன்சாலிடேட்டட் ரிசல்ட் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டால எந்த இர்ரெஸ்பெக்டிவ் காலேஜ் நேம்லாம் எதுவுமே இல்லாமல் டோட்டலாக என்ன ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ, சரிங்களா? கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, வந்து என்ஆர்எக்ஸ் சீட்ஸ், இது எல்லாத்துக்குமே. அடுத்து 2வது கேட்டகரி செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். நம்ம கவர்மெண்ட் காலேஜ் பற்றி பெருசாக நம்ம இன்னும் பேசிக்கல, அதை ரொம்ப இன்டீரியராக போய் பார்க்கலாம், ஏன்னா மிக குறைவான மாணவர்கள் மட்டுமே அதை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரியான நோக்கத்தில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா ஃபார் கம்யூனிட்டி ரிசர்வேஷன், கம்யூனிட்டி அடிப்படையில், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ அது ஒரு தனி இண்டிவிஜுவல் வீடியோவும், ஒரு காலேஜ் அடிப்படையில் கவர்மெண்ட் கோட்டா ஒவ்வொரு கம்யூனிட்டி என்ன வந்திருக்கு, அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா, இப்போது அடுத்து என்ன ப்ராபபிலிட்டி இருக்குன்றதுலாம் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் பதிவு பண்ண போகிறோம். நம்ம வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மனசை ஆறுதல் படுத்திக்கிறதுக்காக வீடியோ உட்காந்து பாருங்கள், ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட்டுக்குள்ளே எல்லா வீடியோ வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுறோம். ஸோ முதல் வீடியோ ஃபுல்லி ரிசல்ட் ரவுண்ட் 2 ஓவர் வியூன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட ரவுண்ட் ரிசல்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். முதல் லைனே சார், இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்டா செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட்டா, இதுதான் கொஸ்டின் மார்க்கு. சார், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரிசல்ட்டுக்கும் செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட்டுக்கு எந்த மாற்றமுமே இல்லை, அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்டு காப்பி தூக்கி அப்படியே செகண்ட் ரவுண்டில் கொடுத்துட்டாங்களா சார்? அப்படி தான் இங்கே இருக்கிற ரிசல்ட். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னது அப்படியே நடந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நடந்திருக்குன்றதை என்னால் ப்ரூவ் பண்ணவும் முடியும். முக்கியமாக என்னை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லா பேரண்ட்ஸுக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ கட்ராஃபில் எந்த மாற்றமும் பெருசாக இருக்காதுன்னு நான் இன்டெரக்டாக சொன்னேன். அது புரிஞ்சுக்கிட்ட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அடுத்தடுத்து பிளான் பண்ணியிருந்துருக்கலாம். பார்த்தீங்கன்னா பெருசாக மாற்றங்கள் எதுவுமே இல்லை. 1 மார்க் டீவியேஷன், அதுவும் கட் ஆஃப் சில கேட்டகரியில் இன்க்ரீஸ் ஆனது. இதெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னே எனக்கு புரியல. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட்னு தான் நினச்சிக்கோங்களேன். காரணம் அதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இம்பாக்ட் எதனால் கிரியேட் ஆகுது லாஸ்ட் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா முழுசாக புரியும், எந்த காரணத்தினால இந்த இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். ரைட், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். பாயிண்ட் நம்பர் 1, கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ், ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி, ரைட்? அதில் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி காலேஜஸ், ரைட், இன்க்ளூடிங் ஆல். கவர்மெண்ட் காலேஜோட 37 காலேஜஸ், அப்புறம் 22 பிரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், 4 டீம்டு ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒன்றா எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கல்லூரியோடைய கட் ஆஃப் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன், வேற எதுவுமே எடுத்துக்கல. கவர்மெண்ட் காலேஜோடைய கட் ஆஃப், ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க், ஜென்ரல் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு, அப்புறம் மார்க், எல்லாத்தையுமே நான் சூப்பராக சொல்லிடுறேன். ஒரு வீடியோவில் எல்லாம் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் காலேஜ் வைஸும் நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில், ரைட்? கவர்மெண்ட் கோட்டா. ஸோ கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா ஓசி கேட்டகரியில் ஜென்ரல் ரேங்க் 1414. டோட்டலாக கடைசி ரவுண்டில் 651 இருந்த கட் ஆஃப் ஒரே 1 மார்க் மட்டும் குறைஞ்சி 650க்கு வந்திருக்கு, சரிங்களா? அதே மாதிரி பிசி கம்யூனிட்டி, அதோடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரேங்க், அதாவது ஜென்ரல் ரேங்க்னா உங்களுடைய சீரியல் நம்பர் வச்சுக்கலாம், கம்யூனிட்டி ரேங்க் வேணால் சொல்லலாம், 2003. ஸோ கிட்டத்தட்ட 619 மார்க். லாஸ்ட் ரவுண்டில் 620 1 மார்க் குறைஞ்சி 619க்கு வந்துருக்கு. நம்ம 90 சீட்டு ஓப்பன்லாம் இருந்தது சார், 90 சீட்டு வேக்கன்சி இருக்குது சார், எல்லாமே சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் சொன்னாங்க, நானும் சொன்னேன். ஆனால் மாற்றம் இருக்காது, உள்ளுக்குள்ள பர்சன்ட் இருக்காங்கன்னு நான் சொன்னேன். அது சொன்னது நடந்திருக்குங்களா? அப்போ 1 மார்க் தான் வித்தியாசம், சரிங்களா? பிசிஎம், சரிங்களா? அதில் லாஸ்ட், அதாவது முதல் ரவுண்டு கவுன்சிலிங்கில் என்ன கட் ஆஃப் இருந்தோ அதே கட் ஆஃப் 612 மார்க்லேருந்து குறையலை, அதே மார்க்ல மெயின்டைன் ஆகுது. எம்பிசி கம்யூனிட்டியில் கவர்மெண்ட் காலேஜுடைய கட் ஆஃப் 1093 கம்யூனிட்டி ரேங்க். ஸோ கிட்டத்தட்ட 602 மார்க் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. லாஸ்ட் ரவுண்டில் 603, இந்த ரவுண்டில் 602, 1 மார்க் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி எஸ்சி கம்யூனிட்டியில் 535 மார்க்கு, போன ரவுண்டில் 536, இந்த ரவுண்டில் ஒரே 1 மார்க் மட்டும் கட் ஆஃப் குறைஞ்சி 535க்கு வந்திருக்கு, சரிங்களா? எஸ்சிஏ கம்யூனிட்டி 463, சேம் அப்படியே மெயின்டைன் ஆகுது, எந்த கட் ஆஃப் சேஞ்சும் இல்லை. எஸ்டி கேட்டகரியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 12 மார்க் வரைக்கும் குறைஞ்சி 477 வரைக்கும் வந்திருக்கு, ரைட்?
டைரெக்டாக செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் போயிடலாம். அதில் வந்து செல்ஃப் ஃபினான்ஸில் ஓசி கேட்டகரியில் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 606 மார்க்கு. நான் லாஸ்ட் ரவுண்டில் 607 இருந்து இந்த ரவுண்ட் என்ன இருக்குது 606 ஆயிருக்கு, ஒரு மார்க் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிசியில் 584 இருந்து ஒரு மார்க் குறைஞ்சி 583 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. பிசிஎம் 579 இருந்து ஒரே ஒரு மார்க் மட்டும் குறைஞ்சி 578க்கு வந்திருக்கிறோம். அதே மாதிரி எம்பிசி கேட்டகரியில் 575 இருந்து ஒரு மார்க் குறைஞ்சி 574க்கு வந்திருக்கிறோம். எஸ்சி கேட்டகரி சேம் அப்படியே மெயின்டைன் ஆகுது, 494 மார்க். அதே மாதிரி எஸ்சிஏ கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 9 மார்க் வரைக்கும் குறைஞ்சி 418 மார்க் வரைக்கும் சீட் அலாட் ஆயிருக்கு. அதே மாதிரி எஸ்டி கேட்டகரியில் 6 மார்க் குறைஞ்சி 407 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு. ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி ஒரு காலேஜ் புதுசாக வந்துச்சு, ஒரு காலேஜ் புதுசாக வந்துச்சு. லாஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட வந்து அந்த காலேஜை சேர்த்த போது என்ன ரிசல்ட் கொடுத்தாலும் அப்படியே, அதாவது முதல் ரவுண்டில் ஒரு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க, அந்த காலேஜையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த காலேஜை ரீடைன் பண்ணிட்டாங்க, அந்த காலேஜை மாதிரி அப்ரூவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த இது கொடுக்கும்போது எடுத்த ரிசல்ட்டும் இப்போ ரிசல்ட்டும் சேம் தான், ஒன்றும் பெருசாக வித்தியாசமே இல்லை. ஓசி கம்யூனிட்டியில் 583 மார்க்கு சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு. பிசியில் 578, பிசிஎம் 575, அதே சேம் தான். கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் ஆட் பண்ணி ரிசல்ட் கொடுத்த ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் ரவுண்டில் அந்த அதுதான் சேஞ்ச் ஆயிருக்கு. ஈவன் எம்பிசி கேட்டகரியில் ஒரு மார்க் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு புள்ளி விவரம் இருக்குது. பட் ரியாலிட்டி பார்க்கலாம். எஸ்சி கேட்டகரியில் 10 மார்க் வரையும் வித்தியாசம் இருக்கு, 485 மார்க் வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆயிருக்கு, 485. எஸ்சிஏ கேட்டகரி 414, ஸோ ஒரு 4 மார்க்கு குறைந்து 414 வரைக்கும் வந்திருக்கு. எஸ்டி கேட்டகரி 403 மார்க் வரைக்கும் கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த வேல்யூ மட்டுமே எதிர்பார்க்குற ஸ்டூடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக இந்த டேட்டா உங்களுக்கு போதுமானது. இருந்தாலும் இந்த ஃபுல் வீடியோ கம்ப்ளீட் பண்ணி தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணும் இல்லையா, அதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. இண்டிவிஜுவல் காலேஜ் வைஸும் நான் உடனே பார்த்துடலாம். அடுத்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் கோட்டா. சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் நாங்களாம் இங்கேயே இருக்கிறோம், இங்கேயே படிக்கிறோம், இங்கே தான் எனக்கு வந்து சீட்டு கிடைச்சுன்னு அவ்வளோ நம்பிக்கையில் இருந்தோம். லாஸ்ட் வீடியோ நான் கிளியராக சொன்னேன், என்ஆர்ஐ சீட்ஸோடைய எப்படி அலாட்மெண்ட் ஆகும், தெலுங்கு மைனாரிட்டி சீட்டு எப்படி அலாட் ஆகும், அதே போல் மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, என்ஆர்ஐ சீட்டு, என்ஆர்ஐ லேப்ஸ் எப்படிலாம் அலாட் ஆகும் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எல்லாமே அப்படியே புள்ளி விவரத்தோடு நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நடந்திருக்கு, வெயிட் பண்ணி பாருங்கள். செல்ஃப் ஃபினான்சியல் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் 531 மார்க்கு கடைசி காலேஜ் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. தெலுங்கு மைனாரிட்டியில் கடைசி மார்க் 281, அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜ் சேலம். மலையாளம் மைனாரிட்டி 150 மார்க் வரைக்கும் மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு. கிறிஸ்டின் மைனாரிட்டியில் 443 மார்க் மாதா மெடிக்கல் காலேஜில் கடைசி சீட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி என்ஆர்ஐ கேட்டகரியில் 127 மார்க் வரைக்குமே சீட் கிடைக்கு. அவங்க என்ஆர்ஐ மாணவர்கள், சரிங்களா? என்ஆர்ஐ மாணவர்களுக்கு 127 மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கிறாங்க. கடைசி காலேஜ் பனிமலை மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ லேப்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நம்பர் ஆஃப் என்ஆர்ஐ அஃபோர்டபுள் பீப்புள் இல்லை, அதை கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு 296 மதிப்பெண் வரைக்கும் சீட்டு கிடைச்சிருக்கு. கடைசி காலேஜ் பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ். இன்னொன்று ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு கடைசி சீட்டு 498 கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ், சரிங்களா? தெலுங்கு மைனாரிட்டியில் 257 மதிப்பெண் வரை சீட்டு கிடைச்சிருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தனலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் 2 காலேஜ்லையும் ஒரே சிமிலர் மார்க் 2 மாணவர்கள் கொடுத்துருக்குறாங்க. என்ஆர்ஐயா அலாட் ஆயிருக்கு சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் 134 மார்க் வரை கிடைச்சிருக்கு. என்ஆர்ஐ லேப்ஸ்டா கன்வெர்ட் ஆன பிறகு 236 மதிப்பெண் வரைக்கும் கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ் வரை சீட்டு கிடைச்சிருக்கு, சரிங்களா? சார் இதெல்லாம் ஓகே, எனக்கு சீட்டு கிடைக்கல சார். லாஸ்ட் வீடியோ 4 கேட்டகரி சொன்னீங்க, 3 கேட்டகரியில் வரல. நான் லாஸ்ட் 4வது கேட்டகரியில் வந்திருக்கிறேன். நான் சூப்பரான நிறைய ஐடியாக்கள் கொடுத்துருக்குறேன். அதை எடுத்து ரிவ்யூ பாருங்கள், அதில் ஒரு டிசிஷன் எடுங்க. இனிமேலும் நாமளே பார்த்துக்கலாங்க அப்படின்னு இருக்கிறத விட யாராவது ஒருத்தனை பார்த்து இல்லை எங்களை ஏதாவது மீட் பண்ணி அடுத்து என்ன சார் பண்ணுறது அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு வாங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.